இடைவெளி குறைகிறது. இது ஒரு பொண்ணு அப்புறம் அம்மாவை பத்தின கதை. இதுதான் லில்லி, அந்த பொண்ணு. ஆமா, இது சூப்பரா இருக்க போகுது. ஆனா இப்ப 2 லில்லிங்க இருக்காங்க. ஒருத்தவங்க ரூம்ல உட்கார்ந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க அந்த ஆரஞ்சு போன்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தவங்க. ஹே கிராமர்ஸ், புத்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் தெரியுமா? அதுவும் பிடிச்ச புத்தகத்தை படிக்கிறது. ஃபில்டர் செக் பண்ணியாச்சு, கேப்ஷன் செக் பண்ணியாச்சு, ஹேஷ்டேக்ஸும் செக் பண்ணியாச்சு. வாழ்க்கைய நான் ரொம்ப நல்லா வாழ்றேன். புத்தகங்கள் தான் அவங்களுக்கான ஆயுதம். திறக்கவும் இல்ல, படிக்கவும் இல்ல. ஆனா அதை வச்சு அவங்க ஒரு 100 லைக்ஸ் ஆச்சும் வாங்கிடுவாங்க. லில்லி, லில்லி, டின்னர் சமைக்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? லில்லி, சாப்பாடு தயாராக போகுது. லில்லி, நான் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு. 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏன் இவ்ளோ ஸ்லோவா இருக்கு? 20 நிமிஷத்துக்கு முன்னாடியும் நீ இதுதானே சொன்ன லில்லி? லில்லியோட ஆன்லைன் உலகம் நேரத்தை கணக்கிடவே இடாது. 100 பேராவது அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படியும் ஆழமா கவனிப்பாங்க. அதனால லில்லி தனிமையை உணர்ந்ததே இல்ல. இப்பவாது வந்தியா? இதை நீ வெட்டிக்கிட்டு இருக்கியா? நான் அதுக்குள்ள சமையல் வேலை முடிச்சிடுறேன். கண்டிப்பா. கத்திய பார்த்து யூஸ் பண்ணு. இரு, நான் உனக்கு சொல்லித் தரேன். அம்மா, வீக்கெண்ட்ல ஒரு சூப்பரான கான்சர்ட் வருது. நான் அதுக்கு போயிட்டு வந்துருவா ப்ளீஸ். இன்னொரு கான்சர்ட்டா? போன மாசம் தானே நீ ஒன்னுத்துக்கு போயிட்டு வந்த. அது எப்பவோ போயிட்டு வந்தது. இது வித்தியாசமா இருக்கும். இது சோல்டு பிளே, எல்லாருமே போறாங்க. லில்லி, நீ உன் படிப்பு மேல கவனத்தை செலுத்த வேண்டாமா? இப்பெல்லாம் உன் கிரேடே சரியில்லை. அம்மா, மறுபடியும்மா? நீ வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கன்னு தெரியும், ஆனா படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா? உனக்கு முக்கியமான விஷயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு வெளியே இருக்க வாழ்க்கை தான் எனக்கு தேவைன்னு தோணுது. உங்களுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஓ, ஜெஸ் டிக்கெட்ஸை பாத்துக்கிட்டு இருக்கா போல. அம்மா ப்ளீஸ், நான் போகட்டுமா? லில்லி, நம்ம இத பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன பதில் இப்பவும் வேண்டாம் தான். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. என்ன நீங்க எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. நீ ரொம்பவே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதுல உண்மையே இல்ல, அது உனக்கே தெரியும். இந்த போனை வாங்கி கொடுத்ததுல இருந்து நீ அடிக்ட் ஆகி அதையே பாத்துக்கிட்டு இருக்க. போன கான்சர்ட்டுக்கு கூட நான் உன்னை விட்டேன். ஆனா நீ மேக்ஸ்ல எடுத்த மார்க், என்னோட கிரேட், என்னோட போன், என்னோட ஃபியூச்சர், blah 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 எல்லாத்த பத்தியும் நீங்க ரொம்பவே யோசிக்கிறீங்க. என்ன பத்தி தான் நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. உன்னை புரிஞ்சுக்கதான் நான் முயற்சி பண்றேன் லில்லி, உண்மையாதான் சொல்றேன். இந்த பொண்ணு ஒரு காலத்துல சாப்பாடுன்னா சாப்பாடா இருந்தது. கண்டென்ட் ஆகிட்டா அப்புறமா ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஹேஷ்டேக் தேவை. அத போட்டோ பிடிச்சு சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி சாப்பிடுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல போடுறாங்க. அப்புறம் என்ன சொன்னானா? கொஞ்சம் இருங்க, இங்க இருக்கிற எதையுமே நம்ம தொடக்கூடாது. அப்படின்னா நான் இப்ப இவங்களாலேயே பெரிய மாடலாக போறேன் பாரு. ஏன்னா நீதானே ஸ்டார், நாங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ற நடிகர்கள். சாப்பாடு பேசிச்சுன்னா தன்னை சாப்பிட்டாதான் சுவையா இருக்கும்னு அதுவே தான் வாயால சொல்லும் போல. பிக்ஸாகிராம்ல ஷேர் பண்றதுக்கு இல்ல. இப்படியே போச்சுன்னா நான் குப்பை தொட்டியில அழுகிற வரைக்கும் மாடலா தான் இருக்கணும். என்னை இப்படியே காத்திருக்க வச்சாங்கன்னா என்னோட டேஸ்ட் இன்னும் அதிகமாயிடுமே. கடைசியா அவ சாப்பிடுறா. 12 ஃபில்டர் போட்டும் நான் நல்லாதான் இருக்கேன். சாப்பாட்டு நேரத்துல தான் அம்மாவும் பொண்ணும் பேசிப்பாங்க. லைக்ஸ் வருதான்னு பாத்துக்கிட்டே இப்பெல்லாம் பேசுறதே இல்ல. இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இல்ல. லில்லி,
பாஸ்தா சில்லுன்னு ஆகுது மறுபடியும். 2 நிமிஷம் அம்மா, நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்க. சில நேரங்கள்ல சாரா லில்லிய ரொம்ப வினோதமா பாப்பாங்க. அவங்க பொண்ணு மாதிரியே இருக்க ஒரு பொண்ணு, ஆனா எங்கேயோ வாழற மாதிரி, அவங்களால தொட முடியாத தூரத்துல. உனக்கு தெரியுமா, உன்னோட வயசுல நான் போட்டோ எடுத்தோம்னா அந்த நெகட்டிவா டெவலப் பண்ற வரைக்கும் எங்களால போட்டோவை பார்க்கவே முடியாது. ஏதோ வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்தப்ப இந்த உலகம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னா நாங்களாவது எங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நானும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்கள மாதிரி வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்ன மாதிரியா? என்ன மாதிரினா நாங்க மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம் முகத்தை பார்த்து. இந்த மாதிரிலாம் ஏதோ ஃபில்டர் வச்சுலாம் ஒண்ணு கிடையாது. பிக்ஸாகிராம்ல நீங்க உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆன்லைன் வாழ்க்கையெல்லாம் உண்மைதான். அதுல இருக்கிறவங்களுக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு புரியவே இல்ல. ஒண்ணு மட்டும்தான் எனக்கு புரியுது, அந்த ஸ்கிரீன்குள்ள என்னோட பொண்ணு மறைஞ்சுகிட்டே இருக்கா. நீ உன்னோட வாழ்க்கைய உருப்படியா என்னைக்கு வாழ்ந்த? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அது சரியா வர்றதுக்காக. என்னோட உலகத்தை நீங்க கடைசியா புரிஞ்சுக்க இப்ப முயற்சி பண்ணீங்க. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஜெனியோட அம்மா அவளை கான்செர்ட் போக விடுறாங்க. மாயாவோட அம்மா கூட இதெல்லாமே நல்லாவே புரியுது. நான் ஜெனியோடைய அம்மாவும் இல்ல, மாயாவுடைய அம்மாவும் இல்ல. நான் உன்னுடைய அம்மா. நீ உன்னோட வாழ்க்கையை இப்படியே தொலைக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அதுவும் ஒரு நாடகத்துல. நான் இப்படி இருக்கிறத விட ஆன்லைன்ல இருக்கிறது தான் ரொம்பவே விரும்புறேன். அங்கேயாச்சு என்ன புகழ்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. லில்லி, இங்க பாரு, அதெல்லாம் உண்மையான தொடர்பு இல்ல. தங்களை யாரா காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. எது உண்மைன்னு சொல்றத முதல்ல நிறுத்துறீங்களா? ரெண்டு பேரும் இப்படி பேசுறதுனால அவங்க எதையும் புரிஞ்சுக்கலன்னு மட்டும் தெரியுது. உங்களுடைய இந்த உலகத்துக்கு நான் என்னைக்கும் செட் ஆகவே மாட்டேன். என்னோட உலகத்துக்கும் நீங்க அப்படிதான். எங்க போயிட்டு இருக்க? டின்னர் சாப்பிடு. என் ரூம்லயே சாப்பிட்டுக்கிறேன். எப்படியும் நான் படிக்கணும். படிக்கும் போது போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தானே நம்ம ரூலா இருந்தது. ஸ்கிரீன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த உலகம் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு. அது இல்லாம வாழ முடியாத ஒரு பொண்ணும் அங்க இருந்தா. அவங்களுக்குள்ள கேப் இன்னும் பெருசாச்சு. நம்ம மனசு வெளியில எதை தைரியமா பேசக்கூடாதுன்னு நினைக்குதோ அதை நம்ம கனவு பேசுமா? என்ன நடக்குது? உன்னுடைய கடைசி போஸ்டுக்கு 200 லைக்ஸ் தான் வந்திருக்கு. ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய பாரு. அம்மா ப்ளீஸ். இன்னைக்கு நீ உன்னோட கிட்டார் பயிற்சி எடுத்தியா இல்லையா? ஜாமெண்ட்ரிலாம் பண்ணி பாத்தியா? நீ போஸ்ட் போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உன்னுடைய திறமை அது எங்க போச்சு பாரு. நான் சிறந்த வாழ்க்கையா வாழ்றேன். இல்ல, அதாவது நான் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய திறமை சாப்பிடும் போது போன்ஸ் இருக்க கூடாது, கஷ்டப்பட்டு படிக்கணும். லில்லி, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. கிட்ட வராதீங்க. என்னுடைய கனவுல கூட நீங்க வந்து இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானா? என்ன தெரியலையே, தப்பிக்கவே முடியல. தூங்கும் போது கூட இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நைட்ல குக்கீஸ் தானே பண்ணிக்கிட்டு இருப்பேன். பகல் நேரத்துல விதவிதமான செயின்ஸ லில்லி பாத்துக்கிட்டு இருந்தா. டிஜிட்டல்து அல்காரிதம்ல தன்னோட பெர்ஃபெக்ஷனை காட்ட, தான் யாருங்கிறத வெளியில காட்டுறதுக்கு. எது பெர்ஃபெக்ட்டா இருக்கு? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதையே பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நல்ல கேப்ஷன் கிடைக்குங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அம்மாவோட ஒரே தொல்லை. பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடு முழுக்க பட்டை லவங்க ஸ்மெல் வருது. அவங்க கோவமாவது டேஸ்டா இருக்கான்னு பார்க்கலாம். #midnight cookies. நான் எப்போ இவ்ளோ போர் அடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சிரிப்பான விஷயமே, மேல இருக்கிற அறையில நம்மளோட சின்ன உலகத்தை மறைச்சு வச்சிருப்போம். நாம வளர்ந்துட்டதா நினைச்சு. அம்மாவுடைய பழைய டைரியா? அன்புள்ள டைரி,
என்னுடைய முடிய பார்த்ததும் எங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஆனா பரவாயில்ல, இப்ப பிங்க் கலர் தான் உலகத்திலேயே ஃபேமஸா இருக்கு. ரெக்கார்ட் ஸ்டோர் போறதுக்காக எனக்கு பயாலஜி கிளாஸ கட் அடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் சாரா, நீ உன்னோட திறமைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. லேட்டா வந்து அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். 30 வயசு வரைக்கும் அம்மா கைக்குள்ளேயே தான் இருந்தேன். அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, ஒருவேளை அவங்க பண்ற தப்ப நம்மளும் பண்ணிடுவோமோன்னு. ஆனா இதுக்கு பேர் தானே வளர்றது. தவறுகள்ல இருந்து தானே நம்ம கத்துக்க முடியும். அம்மா, ஒவ்வொரு டீனேஜரோட வாழ்க்கையிலயும் ஒரு தருணம் வரும். சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்கங்கறத தெரிஞ்சுக்கிற நேரம். ஒரு காலத்துல அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு. என்னைக்கு நான் கத்துக்கிட்டது டியர் கிளாஸையும் ஹேர் ஸ்ப்ரேயும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது. லில்லிக்கு அப்பதான் புரிஞ்சுது, அவங்க அம்மாவும் ஒரு காலத்துல டீனேஜ் பொண்ணாதான் இருந்தாங்க. நாம வாழற வாழ்க்கைக்கும் நாம ஷேர் பண்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. லில்லிக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஹே காய்ஸ், லிவிங் வித் லில்லிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்ல ஆங்கிள் சரியில்லை, லைட்டிங் எல்லாம் தப்பா இருக்கே. மூணு மணி நேரமா 47 டெக்ஸ்க்கு அப்புறமா ஒரு விஷயம் கிடைச்சது. என்னால இதை பண்ண முடியல. ஒரு சின்ன வீடியோவை கூட சரியா போட முடியல. எல்லாரும் இது ரொம்பவே சுலபம்னு நினைக்கிறாங்க. ஓ லில்லி, நீ ரொம்பவே லக்கி. உனக்கு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு போஸ்டுக்கு பின்னாடியும் ஒரு 200 டேக்ஸ் எடுத்து டெலீட் பண்ணிருப்பாங்க. 3 மணி நேரம் எடிட் பண்ணுவாங்க. மேக்கப்பை இயற்கையா காட்டுறதுக்கு 45 நிமிஷம் செலவு பண்ணுவோம். பெர்ஃபெக்ட்டா இருந்தா ரொம்ப போர் அடிக்குதா? நீ எல்லா நாளுமே சந்தோஷமா தான் இருப்பியான்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னு தெரியணுமா? என்ன நான் மறைப்பேன், எல்லாத்தையுமே மறைப்பேன். சில நேரங்கள் என்னோட பிக்ஸாகிராம பார்த்தா நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாத மாதிரி இருக்கும். பெர்ஃபெக்ட் சிரிப்பும் பெர்ஃபெக்ட் வாழ்க்கையும் இருக்கிற அந்த பொண்ணா? அது உண்மையானவ இல்ல. இதோ இந்த சொதப்பல்கள் இருக்குல்ல, இதுதான் உண்மையானவ. அச்சச்சோ, இல்ல இல்ல. ஸ்கிரீன்ல அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பெர்ஃபெக்டான விஷயங்களை தேடுறோங்கிற பேர்ல அவ என்ன இழந்தோங்கிறத உணர்ந்தா. சாராவும் அப்பதான் உணர்ந்தா. ஓ ஹனி, அம்மா எல்லாம் சொதப்பிடுச்சு. எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நடக்கல. நீ உண்மையா இருந்திருக்க. என்னோட பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கடுப்பா இருக்குமா. ஒவ்வொரு போஸ்ட், ஒவ்வொரு கமெண்ட், சில நேரத்துல மூச்சே விட முடியல. அப்போ என் கூட மூச்சை விட. இந்தா, இவங்க பாட்டு உங்களுக்கு பிடிக்காதாச்சே. உனக்கு பிடிச்ச விஷயத்த என்ன பிடிக்க வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நான் போஸ்ட் பண்ணிட்டா முதல்ல வாழணும், அதுக்கப்புறம் தான். இல்லங்கிற விஷயத்தை கவனிக்கும் போதுதான் அன்போட அருமை ரொம்ப அதிகமா தெரிய வரும். அம்மா, உங்களுடைய பிரேஸ்லெட் பாட்டி கொடுத்தாங்களே, அதுவா? அம்மா நீங்க, ஆனா அது நீங்க எடுத்ததே இல்லையே. சில நேரங்கள் தங்கத்தை விட விலை மதிப்பில்லாதது. அப்புறம் சில நேரங்கள்ல அற்புதமான சில தருணங்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா வெளியில சொல்லிக்கவே மாட்டோம்.